ஆண்டவர் என்னோட பேசிய அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கர்த்தர் என்கிட்ட பேசுறாருன்னு சொல்லிட்டு. ஆனா வசனத்தின் மூலமா ஆண்டவர் உணர்த்தின சில காரியத்தை உங்க மத்தியில சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்ம மத்தியில இன்றைக்கு பேசுவாராக. ஆமேனா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புறேன். எத்தனை பேர் டிஸ்கவரி சேனல் அனிமல் பிளானட்லாம் எப்பயாவது பாக்குற பழக்கம் உண்டு? இல்ல நான் தப்பா நான் கேட்க மாட்டேன். நீங்க கையை தூக்கிடுங்க, சொல்லுங்க. நான் பார்ப்பேன் எப்பயாவது இந்த அனிமல் பிளானட்லாம் பார்ப்பேன். நான் இப்பதான் 1-2 தூக்குது. ஒரு சிலர் சொல்றாங்க நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் பாக்குறதே வேறங்க அப்படின்றீங்களா? சரி பாருங்க, கவனிங்க. ஒரு கருஞ்சிருத்த ஒரு மானை விரட்டுது, தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. மான்கள் தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. ஒரு கருஞ்சிருத்த என்ன பண்ணுதுன்னா அப்படியே மரங்களுக்கு செடிகளுக்கு நடுவில் பூந்து அப்படியே மொல்லமா வருது. கொஞ்சம் கவனிங்க, அப்படியே மொல்லமா வருது. இத எதை பிடிக்கிறதுக்காக? மானை பிடிக்கிறதுக்காக அப்படியே மொல்லமா வருது. அந்த கருஞ்சிருத்தையை பார்க்கும் போதே தெரியுது, எப்படியாவது இதுல ஒரு மானியாவது என்ன பண்ணிடணும் அப்படி வருது. ஆனா ஒரு மரத்துக்கு மேல ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கவனிங்க, மரத்துக்கு மேல கொஞ்சம் சேர் இருந்தா கொஞ்சம் உட்கார வைக்க முடியுங்களேன்னு பாய்க்க. அந்த சேரையே கொஞ்சம் சரி பாருங்க, ஏன்னா கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற மான்களுக்கு சிக்னல் கொடுக்குது. என்ன சிக்னல் கொடுக்குதுன்னா, அதோடைய அழகான குரல்ல கத்துது. என்ன கத்துது? ஒரு மாதிரி கத்துங்க, யாராவது பார்ப்போம். எப்படி கத்துது பா, என்ன கிருபை பாருங்க. இந்த மனுஷன் மட்டும்தான் எல்லா மிருகத்து போலயும் கத்துவான். இந்த மனுஷன் மட்டும்தான் எல்லா உயிரினங்களையும் தன்னுடைய கைகளினாலே அதை கொண்டு வந்து காட்டிடுவான். உங்களுக்கு தெரியுமா? அதனால்தான் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறதுனால நம்மையும் சர்வ வல்லமையாக படைத்திருக்கிறார். இதுக்குள்ள ஒரு விஷயம் சொன்ன பாத்தீங்கன்னா, நான் சொல்லுவேன் அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப கிளி மாதிரி நீங்க என்ன பண்ண முடியும்? கத்த முடியும். குரங்கு மாதிரி அல்லேலூயா. பாருங்க, இந்த குரங்கு கத்துது. இந்த குரங்குடைய அந்த எச்சரிப்பை கேட்ட உடனே இந்த மான்கள் எப்படி லைட்டா தலையை தூக்கி பாக்குது, கருஞ்சிருத்த வருதுன்னு சொல்லிட்டு இந்த மான்கள்லாம் தப்பிச்சு ஓடிடுச்சு. இதை பார்க்கும் பொழுது உள்ளத்துல உணர்த்தப்பட்டது என்னன்னா, அருவருக்கப்படத்தக்க மிருகம் தான். இந்த மான்களுக்கும் இந்த சிறுத்தைக்கும் எந்த சம்பந்தமான உறவுமே கிடையாது. ஆனா இதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு சிக்னல் கொடுக்குது பாருங்க. அப்ப ஆவியானவர் உள்ளத்துல உணர்த்தினாரு, நீ இந்த உலகத்துல அருவருக்கப்படத்தக்கவன் தான், ஒதுக்கப்படத்தக்கவன் தான். ஆனா ஒண்ணு செய்யணும், யாரும் எனக்கு உறவு இல்லைன்னு நினைக்காம எல்லாம் என் உறவுன்னு சொல்லி தேவ சமூகத்துல அவங்களுக்காக நிக்கணும். அல்லேலூயா. நான் நினைச்சேன் நீங்க ஏதாவது கையை தட்டி. இன்னைக்கு நம்முடைய இந்த குரங்கு சத்தமிட வேண்டிய பக்கத்துல பாச குரங்குக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா பல நாள் நம்மளும் சபையில சம்மந்தமே இல்லாம தான் உட்காந்துருப்போம். பாத்துருக்கீங்களா? இவன் யாரு இவன் வந்து இவனா இதை பார்க்கவானா வந்து வந்துச்சா இந்த வாரமே இது, அது என் பக்கத்துல தானே உட்காரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சில நேரங்கள்ல ஆண்டோடைய பிள்ளைகள் யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி இல்ல, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன்றவங்க மாத்திரம் கைய உயர்த்திருக்க பார்ப்போம். இங்க நிறைய காணோம். ஆண்டவர் தீர்க்க தரிசன ஆவி இறங்கி வேலை செய்யுது. இப்படியே பக்கத்துல இருக்கவங்க ஒரு பாருங்க பார்ப்போம். பாருங்க, நீங்க தான் சொல்லுங்க. அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? பின்னாடி போய் உட்காரலாமா? பாருங்க. ஆனா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்து மனுஷனை நேசிக்கிறது போல நேசிக்கணும். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற எங்க ஏசப்பா. ஆமென்னா? சரி, யோவான் 15ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 15வது அதிகாரம் 1 - 10 வசனத்தை நாம இப்ப வாசிக்க போகிறோம். பல நேரங்கள்ல என்னுடைய செய்தியில உங்களை அதிகமா வசனம் வாசிக்க விடுறது இல்லை. அதனால யாரும் நீங்க தப்பா எடுக்காதீங்க. ஏன்னா நான் நிறைய வாயிலேயே சொல்லிட்டு போயிடுறேன்னா எனக்கு நோட்ஸ் கொடுக்கறதுக்கே தெரியல. அதனால இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது என்ன பண்ணிடலாம், வாசிச்சிடலாம். ஆமா, சரிதானா?
பாடிக்கலாம். 15வது அதிகாரம் யோவான் 1-10 யாராவது நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எல்லா அக்காவோட சேர்ந்து சொல்லலாமா? என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிற உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமானீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லுவோமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒருவன் எண்ணி நிலைத்திராவிட்டால் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவர்கள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்கள் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். 11ஆம் வசனத்தெல்லாம் சேர்ந்து என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இப்போ இவைகளை உங்களுக்கு ஏன் சொன்னேன்? ஆண்டவருடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இந்த நாளிலே தேவனுடைய சந்தோஷம் உங்கள் இருதயங்களை ஆள போகிறது. அல்லேலூயா. பல நேரங்கள்ல தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தை ஆளாதபடி நெருக்கங்களும் போராட்டங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் துக்கங்களும் வறுமைகளும் தரித்திரங்களும். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது எல்லாவற்றையும் மாற்றி என்னுடைய சந்தோஷம். அல்லேலூயா. யாருடைய சந்தோஷம்? நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி அப்படின்னு பைபிள்ல இருக்கு. யார பாத்தி? எங்கேயாவது ஆண்டவர் கவலைப்பட்டு உட்கார்ந்ததா? இல்ல. அல்லேலூயா. இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி. உங்களுக்கு ஒரு சின்ன கேள்விதான் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களோடு பேசவில்லை. சில நாட்களுக்கு முன்பாக நான் மின்ட்ல இந்த பகுதியை குறித்து சில காரியங்களை நான் சொன்னேன். இதை மறுபடியும் இது என் இருதயத்துல ரொம்ப உணர்த்தப்பட்டதுனால நான் இன்னைக்கு இதை சொல்றேன். யோவான் 13ஆவது அதிகாரத்திலிருந்து நீங்க பைபிளை நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஜனங்களோடு பேசவே இல்லை. 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் சீஷர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. நான் படிச்ச வரைக்கும் ஒரே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் 13ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா 14, 15, 16 அப்படின்னு வரும்போது ஆண்டவர் 20வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே ஒரு அற்புதம் செய்கிறார். ஒருவேளை தெரிஞ்சவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி காட்டுவீங்களா? அது என்ன அற்புதம்? பேதுரு ஒரு காது வெட்டினான். மல்குஸ் என்ப இயேசுவை பிடிக்க வந்த போர் சேவரின் காதுவை பேதுரு வெட்டினான். அன்பில் பரிபூர்ணமா இருந்த ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்புக்கு அவரை தவிர நிகரே இல்லாத ஆண்டவர். அன்பினாலே மனிதனை இழுத்து கொள்ளுகிற ஆண்டவர். பிடிக்க வந்தவன் என்றாலும், அல்லேலூயா, என்னை கொடுமை செய்கிறவன் எனப்பட்டவன் என்றாலும் அறுக்கப்பட்ட காதை ஒட்ட வைத்தது தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கிற இயேசு துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவன். இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை கண்டதுண்டா? இதுக்காகவே ஆண்டவருக்காக உசுர கொடுத்துடலாம். ஸ்தோத்திரம். என்னது? நாங்களா சாமி கும்பிடும் போது அது கையில பல ஆயுதத்தை வச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆனா இந்த இயேசுப்பாவை பார்த்தா
ஆயுதம் கிடையாது, அனுபவிச்சுட்டு நிற்கிறாரு. மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுனாலே உன்னை கட்டி இழுத்தேங்கிறார் ஆண்டவர். பாருங்க, 15ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஆண்டவர் நான் மெய்யான திராட்சை செடி என்று சீஷர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். என்னன்னா, ஆண்டவர் திராட்சை, ஏசப்பா திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். அடுத்துதான் ரொம்ப முக்கியமானது, இந்த தோட்டக்காரர் இருக்கிறாரு பிதா, இந்த தோட்டக்காரர் இருக்கிறாரு, இவருக்கு திருப்தியே அடையாத ஒரு தேவன். அல்லேலூயா. என்ன அடைய மாட்டார்? திருப்தியே அடைய மாட்டார். திருப்தியே அடைய மாட்டார்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து அதை வாசிக்கும் பொழுது, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் அந்த 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை, எல்லாம் சொல்லுங்க, கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை. நான் திராட்சை செடி, நீ கொடி. இந்த செடியாகிய என்னோடு கொடியாகிய நீ நிலைத்திருந்தால், சேர்ந்திருந்தால், செடிக்குள் இருக்கிற வேரிலிருந்து வருகிற சாறு கொடியின் மேல பாய்ந்து செடியும் கொடியும் சேர்ந்து கனி கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ என்னிலே நிலைத்திராதிருக்கிற, என்னிலே கனி கொடாதிருக்கிற, கவனிங்க, பல நேரத்துல நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கிறது போலதான் தெரியும், ஆனா கனி கொடுக்கிறவன் தான் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறவன். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, சபையோடு இணைஞ்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. சொல்லுங்க, ஜெபிக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா ஒரு கனியை காணாம. கேளுங்க, தொட்டவன சீரு. அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா. இப்படி பக்கத்துல இப்படி இப்படி சொல்லுங்க, அப்பப்போ எழும்புதான் கேளுங்க, இப்படி காட்டி கேளுங்க. அப்பப்போ யார் இதுங்க போட்டது, யார் இதை பண்ணுது, என்ன பத்தி பேசுறது யாருன்னு அப்பப்போ, ஆனா நிலைச்சி இருக்கிற மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, செடியோடு கூட இணைஞ்சிருந்தாலும், இயேசுவோடு கூட இணைஞ்சிருந்தாலும், இது என்ன பண்ண மாட்டேது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இணைஞ்சிருக்கிற மாதிரி தான் தெரியும். இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், கிறிஸ்தவத்தில் நிறைய நடிகர்கள் எழுப்பிட்டாங்க. பாத்தீங்கன்னா, ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க, பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடிக்கிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, கர்த்தருடைய வேதத்தின் பக்கத்துல பார்த்து நடிக்கிறீங்க நடக்கிறீங்க கேட்டு வைங்க. என்ன சேர்த்தாப்பா நடிக்கிறீப்பா நடக்கிறோமாப்பா, நடிக்கிறோமா நடக்கிறோமா? நடிக்கிறோம். நான் சொல்றேன், ரொம்ப நடிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா யாருக்கு முன்னாடி நடிக்கிறோன்றதுதான் மறந்து போயிடும். என்னடா சில ஆட்கள் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். என்னடா அதானே கேட்டா எல்லாருக்கும் போ, அவன்ல இதுக்கான பைபிள்ல ஒருத்தன் தான். யாரை ஏமாத்தலான்னு யார் தெரியுமா? யாக்கூப். யாரை ஏமாத்தினார் அவரு? ஈசாக்கு ஏமாத்தினார். அப்பா கண்ணு தெரியல, என்ன தெரியல, கண்ணு மங்களா இருக்குது. கண்ணு மங்களா இருந்தா கூட அப்பா புள்ள கொள்ள தெரியாதா? தடவி பாக்குறாரு, குரல் இன்னமோ யாக்கோ மாதிரி இருக்கு. அந்த தடவி பார்த்தா குரல் யாக்கோ மாதிரி இருக்கா? குரல் அதான் சொல்ற, குரல் யாக்கோ மாதிரி இருக்கு. நான் தப்பா சொல்லணும், குரலே யாக்கோ மாதிரி தான் இருக்குது. ஆனா உடம்பு தொட்டு பார்த்தா ஏசாமா. இப்ப 2 கண்டா நிலைமையில இருக்கிறாரு. ஏன்னா பக்கத்துல இப்ப என்ன இருக்குது, ஒரு வேட்டையாடி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, சமைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு மரியாதை இருக்குது, இப்படி ஒரு மரியாதை ஆச்சு வச்சிட்டேன். அல்லேலூயா. ஆமா, அவன் வந்து பின்னாடி அழுகுறான். ஒரு நாள் இதே மாதிரி ஒரு யோதான் அப்படியே வந்து பெரிய மாமா வீட்டுக்கு போயிட்டு கல்யாணம் எல்லாம் கட்டி 2 பரிவாரத்தோட கிளம்பி வராரு. கிளம்பி வரும்போது நியூஸ் வருது, உங்க அண்ணன் 450 பேரோட வந்து நிக்கிறான். உங்க அண்ணன் ஒரு நாள் உன்னை கொண்டே தீர்வான்டா. ஏண்டா எங்க அப்பாவை ஏமாத்தி எனக்கு வரதெல்லாம் நீ சொல்லிட்டு போயிட்டியடா, ஒரு நாள் உன்னை கொன்னே தீர்வான்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இவனும் உங்க அம்மா உசாரு, ஓடுறு ஓடுறு ஓடுறு, எங்க ஓடுறு, அம்மா மாமா வீட்டுக்கு ஓடுறேன்னு சொல்லிட்டு அவனும் ஓட்டான், இவனும் ஓட்டான். ஒரு நாள் அவன் அங்க ஓடி போயிட்டு ஆண்டவர் ஆசீர்வாதம் திரும்பி வந்தான். வந்து அப்படியே அவரு யோத்தான கடந்து அப்படி நிற்கும் போது நியூஸ் வருது, உங்க அண்ணன் ஏசா 450 பேர் ஒண்ணு பார்க்க வரான். அவன் யோசிக்கிறான், ஏன் ஒத்தால பாக்கிறதுக்கே 450 பேர். அவனுக்கு நமக்கு எப்படி தெரியுது யார பாக்கிறதுக்கு 450 பேரு? நம்மளாம் முடிவு பண்ணிடுவோம்ல,
கும்பல்னாலே ஆஹா ஏதோ பிரச்சனை. நம்ம அந்த அளவு வந்து ரொம்ப தைரியசாலிகள். அதனாலதான் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபேனும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூச்சியே சொல்லுங்க, பூச்சியே. பக்கத்துல பார்த்து பக்கத்துல காலையில விஷ பூச்சியே சொல்லுங்க, பூச்சியே பயப்படாது. ஏன் பூச்சி இது? தேவன் அழைத்தாலும் தேவன் பேசினாலும் பயந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாது, நான் துணை இருக்கிறேன். அப்புறம் வந்து சமாதானமாய் அண்ணகாரன் சமாதானம் பேசி அவன் எப்படி நான் சொல்றான், ஏசாவை பார்த்து, உன்னை பாக்குறது தேவனை பாக்குறது போல இருக்கின்றான். எனக்கு ஆத்திரமான ஆத்திரம், அடை எடுபட்ட பயல, உன்னை ஆசீர்வதிச்சது யாரு? உன்னை காப்பாத்தினது யாரு? அண்ணனை பார்த்த உடனே தேவனை பார்த்தது போல இருக்குன்றான். நான் என்ன சொல்றேன்னா, நிலைத்திருக்கு நடிகர்கள் நிறைய எழுதிட்டாங்க. ஆனா இதே ஒரு நாள் யாக்கோபு தேவ சமூகத்தில் நிற்கும் போது அந்த சூழ்நிலையில ஆண்டவர் யாக்கோபை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஏன்பா, வாட் இஸ் யுவர் நேம்? ஏசாவா யாக்கோபா? ஒரு என்ன சொல்றாரு, எங்க அப்பொழுதுதான் கண்ணு தெரியாத ஆண்டவரே, ஆனா நீங்க இருட்டுல கூட பட்ட பகல போல பாப்பீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சரி. நான் மின்ட்ல இந்த கேள்வி கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்தா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு தெரியாதுன்னு நீங்க பதில் சொல்லக்கூடாது, சரியா? ஆந்தைக்கு பகலிலே கண்ணி தெரியுமா? சொல்ல தெரியாது சொல்லக்கூடாது. ஆந்தைக்கு அப்போ நைட்ல தான் கண்ணு தெரியும், பகல்ல கண்ணு தெரியுமா? ஆந்தைக்கு நைட்ல கண்ணு தெரியும். இருந்த இடத்துல இருந்தே டக்குன்னு யார் தான் திரும்பி பார்க்கும்? தலை அப்படியே திரும்ப பார்த்துருக்கீங்களா? ஆந்தை நேர்ல பார்த்துருக்கீங்க? யார சொல்ற மாதிரி இந்த பக்கத்துல உட்காந்து பாருங்க. இதோடைய காரியம் என்னன்னா, ஆண்டவர் படைச்ச ஒரு பறவையே இருட்டுல அவ்வளவு தெளிவா பார்க்குமா? அப்போ ஆண்டவர் அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நம்ம நடிப்புல வெளுத்து வாங்கிடுவார் ஆண்டவர். ஆமே. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, நரி சாயம் வெளுத்து போச்சு, நரி சாயம். நீங்க நினைக்கிறீங்களா நம்ம உண்மையாவே நம்ம ஆண்டவரோட இணைஞ்சுதான் இருக்கிறோம், சபையோட இணைஞ்சுதான் இருக்கிறோம், இயேசுவோட இணைஞ்சுதான் இருக்கிறோம். ஆனா நம்ம இடத்துல கனி காணப்படுகிறது இல்ல. கனி எனக்கு இருக்கிற பெரிய வேதனை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியானிட்டி எங்கேயோ போயிடுச்சு. தன்னை சுய பிரச்சனை, நம்ம பல நேரங்கள்ல நம்முடைய ஆராதனைகளும் நம்முடைய செய்திகளையும் அப்படிதான் போச்சு. எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா, என் வாழ்க்கை மாறாதா, உன்னை எத்தனை தடவை தான் மாத்துறது? எத்தனை தடவை தான் உன்னை சரி பண்றது? சாவரவரையும் உன்னையே சரி பண்ணி இருந்தா நான் பட்ட பாடு. ஒரு சகோதரி யூடியூப்ல பேசுறாங்க, நான் பட்ட பாடு தெரியாது ஆண்டவர், நான் பட்ட வேதனை தெரியாது. அவங்க கேக்குறாங்க, ஒன்னும் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல, வாயெல்லாம் அப்படியே தான் இருக்குது, உருவெல்லாம் அப்படியே தான் இருக்குது, பட்ட பாடு இல்ல, ஆண்டவர் நம்ம படுத்தின பாடுன்றாங்க அவங்க. அல்லேலூயா. எல்லாம் ப்ளீஸ் எல்லாம் சோகம் வைக்கீங்க. ஆண்டவர் நம்மள இந்த நாள்ல உணர்த்த விரும்புகிறார். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை எல்லாம் சேர்ந்து வாயில திற சொல்லுங்க ப்ளீஸ். என் மேலதான் கோவமா சொல்லுங்க. அறுத்து போடுகிறார். கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேலருகே வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன மரத்தின் எதுக்கு அங்க வச்சிருக்கிறாங்க? ஒரு நாள் ஆண்டவர் பெத்சாயிதா வழியா போனார், பசி உண்டாயிற்று, அத்தி மரத்தை பாக்குறார். அத்தி மரம் பாக்கிறதுக்கு இலைகளோட ரொம்ப செழிப்பா இருந்ததை பார்த்த ஆண்டவர், இதுல ஏதாவது கனி அகப்படுமா, என் பசியை தீக்க அகப்படுமான்னு பாக்குறார். அது பார்த்தா பாக்குறதுக்கு பச்சை பசேர்னு தான் இருந்துச்சு, செழிப்பா இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப செழிப்பான விசுவாசி போல, விசுவாசத்துல நிறைஞ்சிருக்கிறது போல, அதிகமா ஜெபிக்கிறது போல, அதிகமா கர்த்தரை தேடுறது போல, அப்படிதான் அப்படி தெரிஞ்சிச்சு. ஆனா ஆண்டவர் தேடி தேடி பாக்குறார், அதுக்குள்ள என்ன இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க வந்து சொல்லிதான் பாக்கிறதுக்கு. ஆனா தேடி பார்த்தா ஒண்ணும் காணுங்க. என்ன காணும்?
இப்ப ஆண்டவர் பொண்ணு பார்த்துட்டு என் பசிய தீக்க உங்ககிட்ட கனி இல்ல, இனி நான் சொல்றேன் ஒருத்தனும் உங்ககிட்ட கனி புசிக்க மாட்டான் போ இனி நீ. ஆனா பைபிள் அங்க எழுதி இருக்கு, அது கனி கொடுக்கிற காலமே கிடையாதான். என்னதான் ஆண்டவருக்கு ஏதாவது நம்மளே கேட்போங்க, ஆண்டவரு நான் ஊருக்குலாம் உபதேசம் பண்றீரு, கனி கொடுக்கிற காலம்தான் நீங்க அதுல கனி இல்லைன்னா எதிர்பார்த்து நீ சமைச்சிருக்கலாம். அதான் கனி கொடுக்காத காலமாச்சேன். அப்ப ஆண்டவனுக்கு உணர்த்தினது, ஆண்டோடைய பிள்ளைகள் சூழ்நிலையை பார்த்து கனி கொடுக்கிறவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையில்லாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் அவன் வாய்க்கும். அல்லேலூயா. நான் இந்த சூழ்நிலை இருந்தா கனி ரொம்ப சூப்பரா கொடுப்பேன். நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன், ஆவியின் கனியோ அப்படின்னா மனப்பாடமா சொல்ல மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, தெரிஞ்சவங்க மட்டும். அன்பு, ஒன்பது படிக்கிறதுக்குள்ளேயே சாந்தியமே போயிருச்சு. இன்னும் ஆண்டு ரொம்ப மோசமான 9 வயசு டப்பு டப்பு 2 சொல்லி முடிச்சுக்க கூடாது. அல்லேலூயா. 9 கனி. இதுல பாருங்க, இந்த கனி கொடாது இருக்கிற காலம் தான் அந்த அத்தி மரத்துக்கு. ஆனா ஆண்டவர் அதுல எதை எதிர்பார்க்கிறார்? இப்போ ஏத்த சூழ்நிலை வரும் பொழுது, நல்ல குடும்பம் அமையும் போது, நல்ல வேலை அமையும் போது நம்ம கனி எல்லாம் ரொம்ப அழகா கொடுப்போம். அல்லேலூயா. இந்த சிஸ்டர் ரொம்ப பொறுமையான சிஸ்டர், இந்த பிரதர் ரொம்ப பொறுமையான பிரதர், ரொம்ப அன்பானவர் அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா பக்கத்திலேயே குடைச்சல் கொடுக்குற ஆள் வந்துருச்சுன்னா அவங்களாலதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிறது. தூங்குறவங்க மாத்திரம் அல்லேலூயா, கர்த்தரோடு பேசுகிறார்னு சொல்றது மாத்திரம் அல்லேலூயா, காப்பாற்றிருக்கும். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இறக்கமே பார்க்க மாட்டார் ஆண்டவர். ஆமேனா? நாம தான் அப்பப்ப சொல்லிக்கிறோம், கர்த்தர் இரக்கமும். இந்த வருஷம் தெரியுங்க மனப்பாடம் பண்ணீங்க, என்ன கனி கொடாது இருக்கிற கொடி எது வரை அறுத்து போடுகிறார். ஆனா எது மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம்? ஏன்னா நமக்கு எது தேவையோ, நமக்கு ஆண்டவர் எது செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ, ஆண்டவரே நீ இறக்க முடியல, ஏன்னா என்னை மன்னிப்பி. ஏன் மன்னிக்கிறேன்? அடுத்த இதே மாதிரி வருவேன், தப்பு பண்ணுவேன், அப்ப சொல்லுவேன் ஆண்டவர் தெரியாம சொல்லி தொலைச்சுட்டா. தேவரே நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது கிருபை, என்னுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை, அதனால்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நேற்று நாங்க மாமியார் வீட்டுல நாங்க ஒரு பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சிருக்கோம். அதுல நான் சொன்னேன், ஆண்டவர் கோவம் வந்தா கண்டிப்பா அழிச்சிருவார். அதுக்கு பெரிய ஒரு உதாரணம் நிறைய இருக்கு. ஒண்ணு சொல்றேன், நோவா நாட்களில் நடந்த பெரிய, அப்படிதானே? ஆனா அவ்வளோ கோவம் வர ஆண்டவர் என்கிட்ட மட்டும் ஏன் அவ்வளவு பொறுமையா இருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுதான் அன்பு. பக்கத்துல பாத்தீங்க, நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் நிலைத்திருக்கிறது போல தெரியலாம், ஆனா நான் கனி கொடுக்கலன்னா என் வாழ்க்கையில கனினா என்னங்க? கனினா என்ன? நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறவங்க மட்டும்தான் அன்பா இருப்பான். உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு விட்டு கொடுக்கிறவனுக்கு இந்த உலகம் வைக்கிற பேர் என்ன தெரியுமா? வாழ தெரியாதவன், முட்டாளு. யாருக்கு? விட்டு கொடுக்கிறவனுக்கு பேரு. அதை கிறிஸ்துவ உலகம் கூட சொல்லுது. அதுதான் விட்டு கொடுக்கிறவனுக்கு பேரு முட்டாள். சுயநலமா வாழ்றவனுக்கு பேரு புத்திசாலிப்பா. அவன் பொழைச்சிப்பான்பா அவன். நீங்க விட்டு கொடுத்துட்டே இருந்து பாருங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உண்மைதான்டா, என் புத்தி இனத்தை நீங்க சற்றே சகித்தால் நலமா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு என்னவாதான் தெரியுது? உலகத்துக்கு நாங்க பைத்தியம் தெரியும், இந்நாள் வரைக்கும் துடைத்து போடுகிற கந்தைய போலதான் இருக்கிறோம். ஆண்டோடைய அன்பை இந்த உலகத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதுனால. உங்களுக்கு புரியுதா? நாம் தேவனோடு இணைந்திராவிட்டால் அல்லேலூயா, ஆண்டவர் நம்மை அறுத்து போடவும் தயங்க மாட்டார். ஆமேனா? இது எனக்கானாலும் உங்களுக்கானாலும் சரி, பார்க்கிறது இணைஞ்சிருக்கிறது போல. அதாவது எத்தனை நாளுக்கு ஆண்டவர் நம்மளை தடவி கொடுத்துட்டே இருக்கும் நம்ம நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம விழுந்துகிட்டே இருப்போம், அவர் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பாரு?
எழும்பி நின்று எத்தனை பேருக்கு பிரயோஜனமா வாழ வேண்டிய ஆட்கள் நாம, தெரியுமா? ஆமேனா இல்லையா? ஆமா. சில பேருக்கு நாங்கவானம் போறீங்க. உங்க தாழ்மையாக கேட்டுக்கிறேன், சரியா? நீங்க வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்க. முடிவு 11:30 மணிக்கா சொல்லிடுங்க, சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. ஆண்டவர் இரக்கம் இல்லாதவரா? அவரை போல இரக்கம் உள்ள ஒரு உலகத்துல யாருமே இல்ல. எல்லா தகப்பனும் இரக்கம் உள்ளவன் தான். ஆனா இரக்கம் உள்ள தகப்பன் தான் சில நேரத்துல பெத்த புள்ளிய போட்டு இறக்கம் இல்லையா உனக்கு யாருக்கப்பா? நீ என்ன போல மாறலோ உன போட்டு மிச்சின் தாண்டா இருப்பேன். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ எல்லாம் சொல்லுங்களேன். ஆனா அடுத்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன வசனம் பாருங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ. ஏன் ஆண்டவரு, ஏன் தோட்டக்காரரு, ஏன் தோட்டக்காரரு, நான் தான் கனி கொடுக்கிறேன்னு தெரியுதுல்ல, நினைச்சிருக்கிறேன்னு தெரியுதுல்ல, இயேசுவோடு தான் நினைச்சிருக்கிறேன், கொஞ்சம் அன்பா இருக்கிறேன், கொஞ்சம் நேசிக்கிறேன், பொறாமை இல்ல, வஞ்சனை இல்ல, அப்ப வேற என்ன இல்ல? வேற என்ன இல்ல? மாம்சத்தின் கிரியைகள் வேற என்ன சொல்லுங்க பாப்போம். கோபம் இல்ல, அல்லேலூயா. பலவிதமான பகை எனக்கு இல்ல, அல்லேலூயா. ஆமா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு யாரும் பகையாளியே இல்ல. ஆமேனா? இப்போ ஒரு காலவருக்கு நான் உங்களை யாரதான் தெரிவேன். இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா நான் தான் தெரிவேன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உலகம் உங்களை நேசிச்சாதான் டேஞ்சரா. உலகம் உங்களை நமக்கு டேஞ்சரா. உலகம் உங்களுக்கு பகைச்சதுன்னா நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமா. கனி கொடுக்கிற கொடிய திருப்தி அடையாத இந்த தோட்டக்காரர் சுத்தம் பண்றார், சுத்தம் பண்றார். பிரச்சனை, போராட்டம், சோதனை, சில நேரங்கள்ல சொல்ல முடியாத பிரச்சனை, தனிமை, யாரும் நம்மை புரிந்து கொள்ளாத சூழ்நிலை, எல்லா ஆயுதத்தையும் கொண்டு ஆண்டவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். ஏன்னா நான் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை போல, இன்னும் ஆண்டவரை போல, இன்னும் ஆண்டவரை போல மாறும்படி சூழ்நிலைகள் என்னை சுத்தமாக்குகிறது. அதை ஆண்டவரே தம்முடைய கையில எடுத்து நம்மை சுத்தமாக்குகிறார். பாடுகள் அனுபவிக்கிற சபை சுத்தமுள்ள சபை. அல்லேலூயா. பிரச்சனையை அனுபவிக்கிற விசுவாசி சுத்தமுள்ள விசுவாசி. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது கேளுங்க பாப்போம். என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு கேளுங்க. என்ன பிரச்சனை இருக்குது கேளுங்க. அல்லேலூயா. என்னென்ன பிரச்சனை எதுவும் கேட்டீங்கன்னா நாளைக்கு போகணும் ஆயிடும். அல்லேலூயா. ஏன்னா சொல்லுவாங்க, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. என்னது? நான் ஒருத்தரை கேட்டேன், 1000 கட் பண்ணு, 8 லைனா சொல்லு. சுத்தி சுத்தி எங்கதான் சொல்லுவ நீ? 1000 கட் பண்ணு, 8 சொல்லு. ஆனா சங்கீதக்காரன் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதாங்க, நல்லதாங்க. ஏன்? அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் பரதேசியாய் தங்கும் என் வீட்டில் நான் பரதேசி தான் ஆண்டவரே, நான் கைவிடப்பட்டவன் தான் ஆண்டவரே. உலகத்துல நான் பரதேசி மாதிரி தான் ஆண்டவரே பார்க்கலாம். நான் அதிகமா கனி கொடுக்கறதுனால என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நினைச்சு உலகம் சொல்லுது, ஆண்டவரை தேடி போற இன்னும் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அடப்பாவி, எனக்கு தான் தெரியும் ஆண்டவரை சுத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவர் சுத்தம். நம்ம பாட்டு பாடுறோம்ல, உருவாக்குமே என்னை. பாடுறீங்களா? எத்தனை பேர் பாடுறீங்க? பாடுறதுக்கு மட்டும் மியூசிக்கோட உருவாக்குமே. ஆண்டவர் பாக்குற என் பிள்ளை ஆசையா கேக்குது, உருவாக்கிடுவோமா? பக்கத்துல பக்கத்துல நீங்க தானே கேட்டீங்க. அதனால சில நேரத்தை பாட்டு பாடும்போது பாடணும், இதெல்லாம் பாடணும். இது மட்டும் பாடணும்ல. பரலோகம்தான், பரலோகம்தான் சரி கூட ஒத்துக்கலாம். நெக்ஸ்ட் வரணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்துல பார்த்தவங்க என்னங்க எப்படி போய் சொல்றீங்க? பரிசுத்தம் தான். ஆந்திர வந்து எட்டி பார்ப்பாரு, யாரு ராஜு? சாமி அந்த பக்கம் தேவ தூதர்கள், ஏய் ஆண்டவரே கொஞ்சம் விட்டுருவா, போட்டு தள்ளிடுவேன். போய் சொல்லி சுத்தி நிற்கிறானுங்க, கனி கொடுக்க மாட்டானுங்க.
நினைச்சிருக்கிற மாதிரியே இருக்கு, நல்லா தெரிஞ்ச ஆண்டவர் எங்களுக்குன்றாரு. ஆண்டவர் பாக்குறாரு, நாளைக்கு மாறிட்டு அவன் என் பையன்டா அவன். அல்லேலூயா. பக்கத்து பசங்க நாளைக்கு மாறிடுவீங்களா? என்ன சொன்னாங்க? யார் பாதிய நான் முடிச்சிடறேன், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் அது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை நான் சுத்தம் பண்ணுகிறார் என் தோட்டக்காரர். சுத்தம் பண்ணும்போது வலிக்கும் வலிக்கும், ஆனா கனி கொடுத்துட்டோம்னா, நான் கனி ஏன் கொடுக்கணும்ன்றது காரியத்தை நான் கடைசியா ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப பியூட்டியா இருக்கும் அந்த விஷயம். சரியா? அடுத்த வசனம் நீங்க வாட்சி பாத்துங்களேன். இந்த இப்ப நம்ம தாமஸ் ஒரு பதில் சொன்னார்ல, என்னைக்கு நான் சுத்தமாகிறேன், என்னைக்கு அதிக கனிகளை கொடுக்கிறேன், என்னைக்கு? இன்னைக்கு. அதை படிக்கலாமா? 3ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து என் கூட சேர்ந்து 3ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க. இப்போதே உன்னை தெரியாம வந்துருச்சுப்பா. இப்போதே நமக்கு நாளைக்கு, இன்றைக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர்லாம் இன்னைக்கு. நம்ம மட்டும்தான் பக்கத்துல சொல்லுங்க, இன்னைக்கு என்னைக்கு? இன்றைக்கே ரட்சணிய நாள். அல்லேலூயா. முந்தினவரை நினைக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்ப துவங்குகிறேன்? இப்போதே. அல்லேலூயா. எழுப்புதல் வந்துருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இப்போவே. கையை பிடிச்சி இப்போவே. சந்தோஷமான செய்தியை கூட துக்கமா சொல்றேன். இப்போவே தொடங்குது, இப்போவே சுத்தம். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன சத்தியத்தினாலே ஆண்டவர் சொல்லுவேன், நான் உங்களுக்கு சொன்ன சத்தியத்தினாலே என்னல நிலைச்சிருந்தீனா இப்போவே நீ சுத்தம். ஒரு நாள் விபச்சாரஸ்திரி இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்க. எல்லாம் சுத்தப்பட்டு கேட்கிறாங்க, இப்ப இவங்களுக்கு பிரச்சனை விபச்சாரஸ்திரியா இயேசுவா? பக்கத்துல பாத்தீங்க, யார் பிரச்சனை? இயேசுதான் பிரச்சனை. இவங்களுக்கு விபச்சாரஸ்திரி டார்கெட்டே கிடையாது. ஆனா இவரை மடக்கிறதுக்காக எங்கேயோ போய் கூப்பிட்டு வந்துட்டாருங்க. ஐயா சொன்னது போல ஆம்பளை விட்டாங்க, பொம்பளை வண்டி கூப்பிட்டு வந்துட்டாருங்க. கையும் மெய்யுமாய் பிடித்தோம், மோசேயின் பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிந்த? இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் போறோம். அதுல அந்த வசனத்தை நான் தேடி பார்த்தேன், எனக்கு டக்குன்னு வரல. ஆண்டவர் குனிந்து எழுதி கொண்டிருந்தார். அதுல இருக்கும், எழுதி கொண்டிருந்தார். சரிதானா? அல்லேலூயா. எழுதி கொண்டுதான் இருந்தார். இப்ப அந்த பைபிள் இருக்கு, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும். அந்த ஊர் எப்படி இருக்கு பாருங்க. சிறியோர் முதல் ஆண்டவர் சுத்தி பார்த்தார். உங்களில் பாவம் இல்லாதவன். இந்த விபச்சாரத்தை என்ன நினைச்சாங்கன்னா, அறகுற பைபிள்லாம் தெரிஞ்சவன்லாம் கல்ல தூக்கி நிக்கிறான். முழு பைபிளே இங்க உட்காந்து இருக்கிறார். என்ன சொல்ல போறார்? முழு பைபிள் சொல்லுது, போ. அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு. போ, இனி பாவம் செய்யாது, இன்னைக்கே நீ சுத்தம் போ. ஆண்டவர்லாம் எவ்வளவு பண்ணிருக்கிறேன், இன்னைக்கே சுத்தம் போ. இனி இனி பக்கத்துல சொல்லுங்க, இன்னைக்கே சுத்தமாயிட்டீங்க. சொல்லுங்க, இப்பவே சுத்தமாயிட்டீங்க. இந்த நிமிஷத்திலிருந்து பாவம் செய்யாது. இந்த நிமிஷத்துக்கு போன ரொம்ப வெஜிடபிள பூந்து யாருக்குமே தெரியாமன்றாங்க. லைட் அடிக்குது வெளியா. எங்க வீட்டுல பசங்க ஒளிவாங்க, பாத்துருக்கேன் நான். அல்லேலூயா. அவன் பிரிச்சு ஓடி போய் முழு காலம் வெளியே தெரியும், பாதி உடம்பு உள்ள இருக்கும். அதுவும் இல்லாம கண்டுபிடின்னு அவனே குரல் கொடுப்பான். எப்படின்னா ஜூட்டும்பான். இவன் ஓடி வந்து என்ன பாத்துருவான், டாடி காத்து தெரியுது. அது எனக்கே தெரியுது. உள்ள இருக்கிறவர் என்ன நினைப்புனா யாருக்கும் நான் தெரியல. அல்லேலூயா. அவன் வேணுக்கே சுத்தி பார்த்தே வெளியே வாங்குவான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சில நேரத்துல பிரேயர்ல போய் உட்காரும் போது நமக்கு எதையும் கண்டுபிடிச்சீங்க தெரியும், போ நீ நாளைக்கு என்ன செய்ய போது தெரியும். ஆனா இப்போவே ரட்சன் என்ன, இன்னைக்கே நீங்க சுத்தமாயிட்டீங்க. அல்லேலூயா. இப்ப உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஏசப்பாவை பாக்குறது போலவே இருக்குது. அல்லேலூயா. நீங்க ஒரு நிமிஷம் பார்க்காத முகத்தை திரும்பி கொஞ்சம் பாருங்க, என்ன உங்க முகம் உங்களுக்கு பிரகாசமா இருக்கு. கேளுங்க. பொய் சொல்ல நினைக்கிறீங்களா? அப்புறம் நான் பொய்யே சொல்லல, நான் உண்மையே சொல்றேன். அப்புறம் பேர் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்க பாருங்க. சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். எவ்வளவு அழகா இருக்கும் நம்ம. அல்லேலூயா. என்னை விட இந்த அழகு எவ்வளவு உலகத்துல இருக்கானா? இப்பொழுதே நான் சுத்தமாயிட்டேன். ஏன்னா ஏசப்பாவை போல. ஆமா, நான் பிரமிக்கப்படத்தக்க உண்மை
என்ன மாதிரி உலகத்துல ஆளு யாரா இருக்காங்களா? நான் என்ன சொல்லிக்கிறேன், யார் மாதிரி உன்ன மாதிரிலாம் ஒரு மனுஷனே கிடையாதுன்ற மாதிரி. இப்பொழுது இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது இப்பொழுது சுத்தமானீர்கள். எதனை எப்படி இந்த உபதேசம் இருக்குல்ல, நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு தந்த ஆண்டவர், நமக்கு தந்த சபை, நமக்கு தந்த ஊழியர், நமக்கு தந்த பிள்ளைகள் எல்லாம் சுத்தம் உள்ள உபதேசம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆமா ஆமா. இந்த உபதேசத்தினாலே இன்னொன்னு சொல்ல போறேன். நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமும் பரிசுத்த 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 வேதாகம்னு சொல்லலாம். இதனால நாம் சுத்தமாக்கப்படுவோம். யோவான் 17 ஆண்டவர் வார்த்தை சொல்லுவாரு. யோவான் 17 நீங்க வீட்டுல வாசிப்பாங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன சத்தியத்தினாலே என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தைகள் இதெல்லாம். தொடர்ந்து நீங்க இந்த யோவானை படிச்சு பாருங்க. தொடர்ந்து அதில் வாசிக்கும் பொழுது நிலைத்திருங்கள், அப்ப கனி கொடுப்பீங்க. எப்படி கனி கொடுப்பீங்கன்னா, 4ஆம் வசனத்துல நீங்க தானாய் கனி கொடுக்க மாட்டீங்க, என்னில் நிலைத்திருக்கணும். நாம இதெல்லாம் சொல்ல போனா இன்னைக்கு நமக்கு நிறைய நேரம் ஆயிடும். 6ஆம் வசனத்துல ஒருவன் என்னில் அங்க ஆண்டவர் வெட்டி போடுவார். இங்க ஆண்டவர்கிட்ட இருந்து பிடிங்கிட்டா இந்த கொடி என்ன ஆயிடும் பாருங்க. நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சிருக்க வரைக்கும் தான் நமக்கு மரியாதையே. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவரை விட்டு எரிஞ்சு போட்டாங்க வச்சுக்கோங்களேன், காஞ்சி போயிருவோமா? எத்தனை பேர் காஞ்சி போய் வந்திருக்கிறீங்க? காஞ்சி போய். ஆமா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், இன்னையிலிருந்து தேவனுடைய வாழ்க்கையிலோடு தேவனோடு நீ இணைக்கப்படுகிறாய். இந்த உறவுல நீ நிலைத்திருந்தால் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மிகுந்த கனியை கொடுப்பாய். நீ வெயிலில் எரிந்து போடப்படுகிற கொடி அல்ல, நீ கனி கொடுக்கிற கொடி, மிகுந்த கனிகளை கொடுக்கிற கொடி. சரியா? சரி, நாம இதை நான் இதோட முடிக்கிறேன். நான் ஏன் இதை நம்ம பாக்குறது திராட்சை செடி, அப்படிதானே? திராட்சை செடிய அதுல இருந்து என்ன வருது? திராட்சை செடியிலிருந்து கொடியிலிருந்து என்ன பழம் வருகிறது? மாம்பழம் வருகிறது. அல்லேலூயா. அதுக்கும் ஒரு சிலர் அல்லேலூயா மாம்பழம் வருகிறது. என்ன வருகிறது? மாம்பழத்திலிருந்து, திராட்சை செடியிலிருந்து, கொடியிலிருந்து. இதை கொண்டு போய் என்ன செய்வார்கள்? ஜூஸ் போடுவாங்க. அல்லேலூயா. என்ன ஜூஸ் போடுவாங்க? திராட்சை ஜூஸ் போடுவாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி யூத கலாச்சாரத்துல திராட்சை ரசம். அல்லேலூயா. என்ன ரசம்? நம்ம வீட்டுல வைக்கிற என்ன கிடையாது, புளி ரசம் கிடையாது. இது என்ன திராட்சை ரசம். அல்லேலூயா. அது ரசம் என்று சொல்ல அழைக்கப்பட்டாலும் அது விஷத்தை போன்றே காணப்படுகிறபடினால் நாம் அதை ரசம் என்று. ஆனா இங்க ஆண்டவர் தண்ணீரை பாருங்க. நான் அடிக்கடி சொன்னேன், மனுஷனுடைய கைவேலையில உண்டாக்கப்பட்ட திராட்சை ரசம் அந்த திருமண வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த திராட்சை ரசத்தை காலில் போட்டு மிதிப்பாங்க அந்த திராட்சை பழங்கள். அல்லேலூயா. நீங்க பிஸ்கெட் பேக்கரியில போயிட்டு பிஸ்கெட் செய்யறத பாத்தீங்கன்னா சத்தியமா நீங்க பிஸ்கெட்டு அதிகமா சாப்பிடுவீங்க. நம்ம பாத்துட்டா கூட அவன் எப்படி செய்வான் தெரியுமா? அதனாலதான் அந்த பிஸ்கெட் எப்படி இருக்குன்னா, நீங்க டீக்கு பட்டர் பிஸ்கெட் தான் என்னவா இருக்கும்? தீர்க்க தரிசனம். நான் சொல்றேன், விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா அதை செய்யறத பாத்தீங்கன்னாலே சாப்பிட மாட்டீங்க. ஆனா எத்தனை பேர் பட்டர் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும்? எங்க குரூப் பாத்தீங்களா? இல்லையா? இந்த டீயை ஃபுல்லா ஊற போட்டு லாஸ்ட்ல கடைசியில இருக்க மட்டும் வலிச்சு நாக்கிலே அப்படி உடும்பொழுது. அல்லேலூயா. அங்கே ஆனா இந்த திராட்சை ரசத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க? காலைல மிதிப்பாங்க. அப்புறமா அது ஃபில்டர் கிட்டலாம் பண்ணிக்கினி கல்யாணத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே கூட ஒரு கும்பல் திருப்தியா சொல்லுது, ஆஹா அந்த பள்ளி விசாரிக்கான்னு கேக்குறான், இத்தனை நேரமா இது எங்க வச்சிருந்தே நீ? எத்தனை நேரமா? மனுஷனுடைய கைவேலையில உண்டாக்கப்பட்ட திராட்சை ரசம் தீர்ந்து போனது. அது கொஞ்சமான ருசி உள்ளதா இருந்துச்சு. ஆனா முழுக்க 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 தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்ட அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. அப்ப சொல்லப்பட்டது, எவ்வளவு நேரம் இந்த டேஸ்டான திராட்சை ரசத்தை நீ எங்கப்பா வச்சிருந்த? நான் ஏன் கனி கொடுக்கணும்? நான் ஏன் கனி கொடுக்கணும்? துக்கப்படுகிற வீடுகள் என்னால் சந்தோஷம் அடையணும். நான் ஏன் கனி கொடுக்கணும்? நான் ஏன் கனி கொடுக்கணும்? எனக்காக அல்ல, என்னை நம்பி இருக்கிற குடும்பங்களுக்கு, சபைக்கு, இந்த தேசத்துக்கு நான் ருசி உள்ளவனா மாறணும். பகல் சொல்ல, நீ ஏன் கனி கொடுக்கணும்? அநேகருடைய வாழ்க்கையை சந்தோஷப்படணும்.
இந்த உலகத்துக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிறது எது தெரியுமா? சபை, சபை, சபை. அது தேவனுடைய சபை. ஒழுக்கம் இல்லாதவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது சபை. பரிசுத்தம் இல்லாதவனுக்கு பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்கிறது சபை. அல்லேலூயா. மனம் திரும்புறதுல சொல்லிக் கொடுக்கிறது சபை. பாவத்தை பத்தி பேசுகிற இடம் சபை மட்டுமே. ஒருத்தர் சொன்னாரு, என்னங்க எப்ப போனாலும் பாவம் 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 பாவம். பாருங்க, வெளியே எவனும் பாவத்தை பத்தி பேசவே மாட்டான். அப்ப நான் சொன்னேன், நீ அழிஞ்சு போறத பத்தி ஒருத்தனும் பேச மாட்டான். எது உனக்கு அழிவு கொடுக்குதோ அதை முன்னெச்சரிக்கிறது தான் சபை. சபை. பக்கத்துல பசங்க, நீ அழிஞ்சு போறத பத்தி யாரும் கவலை இல்லை, ஆண்டவரை தவிர. அதனாலதான் உலகம் பாவத்தை பத்தி பேசவே மாட்டேங்குது. உலக சிநேகம். இப்ப சொல்லுங்க, நான் கனி கொடுக்கணுமா வேண்டாமா? அந்த கல்யாண வீட்டுல அவமானத்தை நீக்கிச்சிங்க அந்த திராட்சை ரசம். மனுஷனுடைய கைவேலையில உண்டாக்கப்பட்டதல்ல. அந்த ஆண்டு தண்ணி எட்டி கூட பார்க்கல. அப்படியே மொழுங்கடா, அப்படியே கொண்டு போகடா. அவனும் நம்பி கொண்டு போயிட்டு பாருங்க. கொண்டு போய் அவன்கிட்ட பதிவு விசாரிப்பாரு. போற கேப்ல என்ன ஆயிடுச்சு? ஆமா, அவன் குடிச்சு பண்ணி கேட்கறான், என்ன டேஸ்ட்டுங்க, என்ன டேஸ்ட்டுங்க. நம்மளா இருந்தா சொல்லிருப்போம், நான் ஜோம் பண்ணி தண்ணி என்னாச்சு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒரு தலைவலி சுகமானாலே என்ன பேச்சு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர், போ அப்படியே எடுத்துட்டு போ, தண்ணி ஊத்து, அப்படியே கொண்டு போ. போற வழியில என்ன ஆயிடுச்சு? திராட்சம் ஆயிடுச்சு. ஆண்டவர் அதுக்கப்புறம் அதை குறித்து, பார்த்தாயா பல்லமையை, தண்ணி என்னவாக்கி விட்டது, குடித்தீர்களா? என் ஃப்ரெண்டோட மனைவி சொல்லுவாங்க, வயிற்ற கீச்சு கொட்டிக்கினியா? அது மாதிரி முழுக்க திருப்தி அடைந்து குடித்தாயா? குடிக்கும் பொழுதாவது எப்படி வந்துச்சுன்னு ஏசப்பட்ட போய் கேட்டியா? குடிக்கிறது தான் எங்க வேலை, கேட்கறது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. குடிக்கிறது தான் எங்க வயிறு ரொம்பனதுக்கு அப்புறம் நாங்க அல்லேலூயா போயிட்டே இருப்போம். கல்யாணம் வீட்டுக்காரன் அவன் எவ்வளவு சொல்ல பண்ணி கல்யாணம் பண்ணா என்ன அசாட்டா சொல்லிட்டு போயிடுவோம். என்ன சாப்பாடு போட்டான், என்ன கறி வச்சான், என் கல்யாணத்துல நீங்க பார்க்கணுமே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அவன் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா சரி, ஒரே ஒரு வசனத்துல அவங்க வாசிச்சிடுறேன், நீங்க படிங்க என் கூட சேர்ந்து. நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம், ஒரே ஒரு வசனத்தை, 9வது அதிகாரம் 12-13. யாராவது சத்தமா வாசிக்கிறீங்களா? ஏன் நான் கனி கொடுக்கணும்? அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து நீ வந்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. சரியா? இது ஒரு பெரிய ஓமையா சொல்லப்படுகிற காரியம். அதுக்குள்ள போக வேண்டாம், அந்த வசனத்தை மட்டும் படிக்கலாம். தங்கச்சி அடுத்து படிக்குமா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. அதற்கு. எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி. அதற்கு. ஆமா, தங்கச்சி வாசிக்கிறோம், நம்ம கையை உயர்த்தி சொல்லுவோம். அதற்கு திராட்சை செடி என்ன சொன்னது? தேவர்களையும். எல்லாம் சொல்லுவோமா? சொல்லுங்க, தேவர்களையும். அப்புறம் தங்கச்சி, மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான். நான் ஏன் கனி கொடுக்கணும்னா, என்னில் வருகிற ரசம் தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணும். கையை தட்டுங்கள. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டது அரசாங்கத்துக்கு இல்ல, நான் திராட்சை செடியா தெரிந்து கொள்ளப்பட்டது மனுஷங்கள அரசால இல்ல, உலகத்தை அரசாளுகிற தேவனை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த ஒரு நாள் நான் அரசாளுவேன். அதை எவனும் தடுக்க முடியாது. ஆனா இந்த உலகத்துல நான் வந்தது அரசாளுறதுக்கு இல்லையா, தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ்விக்க பண்ண. ஏன்னா உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியாம உலகம் ஓடிட்டு இருக்குதுயா. பாவத்தை சந்தோஷம் நினைச்சு ஓடிட்டு இருக்குதுயா, அக்கிரமத்தை சந்தோஷம் நினைச்சு ஓடிட்டு இருக்குது. ஆனா இந்த திராட்சை செடியிலிருந்து வந்தனா உங்களுக்கு தெரியுமா, அந்த பழத்தை அப்படியே புழிஞ்சிருவாங்க பாருங்க. என்னது? பல நேரங்களில் நம்ம உடைக்கப்படுகிறது எதற்காக நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை யாருக்காக உருவாக்குறாரு ஆண்டவர்? நான் தங்கச்சி, தம்பி, அண்ணன், வயசுல பெரியவர்கள, தாய்மார, சகோதரி சொல்லுகிறேன்,
சில நேரங்களில் நீ உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, மனுஷர்கள் உன்னை காயப்படுத்துகிறது. ஏன் தெரியுமா? அநேக காயமுள்ள இருதயத்தை கர்த்தர் உன்னை கொண்டு குணமாக்க போகிறார். அநேக உடைக்கப்பட்ட இருதயங்களை கர்த்தர் உன்னை கொண்டு உருவாக்க போகிறார். அதற்காகவே ஆண்டவர் உன்னை பிழிந்தெடுக்கிறார். சில நேரங்களை கேட்கிறீங்க, ஏன் ஆண்டவரை பிழிஞ்செடுக்கிறீங்க? உங்களுக்கு வேற ஆளே கிடையாது. ஆண்டவரே என்னை ஏன் ஆண்டவரை பிழிஞ்செடுக்கிறீங்கன்னா, தம்பி தங்கச்சி, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தீர்க்க தரிசனமாக உன்னோடு சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் இந்த உலகத்தில் தேவனை அறியாதவர்களை மகிழ பண்ண போகிறேன். உண்மையான ரட்சிப்பை குறித்து சொல்லி, உண்மையான தேவனை குறித்து சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உண்மையா ஒருத்தரோடு பேசுகிறார். நான் ஆவியிலே உணர்கிறேன். உங்களை ஆண்டவர் உருக்குகிறார், உங்களை பிழிகிறார். கிதியோன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், தேவனே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னா. கிதியோன் அடுத்த கேட்ட ஒரு கேள்வி, தேவன் எங்களோடு இருந்தால் நாங்க ஏயா சிரமப்பட்டு போனோம்? தேவன் எங்களோடு இருந்தா எங்க பணம் ஏயா கடைக்காட்டுக்கு போனோம்? தேவன் எங்களோடு இருந்தா வேற ஒருத்தன் ஏன் எங்க ஆளணும்? ஆனா ஆண்டவர் கிதியோனுடைய கேள்விக்கு பதில் சொல்லல. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன் கேள்விக்கு பதில் சொல்றீங்க நேரம் இல்ல. உன்னை உருவாக்குற ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை பிழிகிற ஆண்டவர் உன்னை மகிழ பண்ண போகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நாம ஆண்டவர் பிழிய பண்ணுகிறார். நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பிழிய பண்ணுகிறார். மாசம் மாசம் திருவிருந்துக்கு இங்க கொண்டு வைக்கப்படுகிற அந்த வெளியேற பெற்ற திராட்சை ரசத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியணுங்க, இது எந்த தோட்டத்துல எங்க விளைஞ்சதுன்னே தெரியாது, எந்த ஊர்ல விளைஞ்சதுன்னே தெரியாது. ஆனா எனக்கு யோசிச்சு பார்த்தா கையெல்லாம் நடுங்குது. எத்தனையோ திராட்சை பழங்கள் எல்லாம் ரோட்ல எங்கேயோ விழுந்து கிடக்கும். ஆனா சபையில அந்த பிழிந்து கொண்டு வரப்பட்ட அந்த திராட்சை பழம் எங்க விளைஞ்சதுயா? ஆனா தேவ சமூகத்துக்கு வந்து முன்னாடி நிக்குது. அது இயேசுவின் ரத்தமா தன்னை காண்பிக்குது பாருங்க. யோசிச்சு பாத்தீங்களா? அது பிழித்தெடுக்கும் போது அதுக்கு கவலை இல்லை. ஒண்ணு தெரியும், நான் என் சபை மக்களுக்கு இயேசுடைய அன்பை காட்டுறதுக்காக எடுக்கப்படுகிறேன், நான் பிழியப்படுகிறேன். நான் அல்லேலூயா. பாஸ்டமா கேட்டதா தெரியும் எப்படி செய்றாங்கன்னு. எப்படி செய்யலாம்? எப்படி எப்படி நான் உரிக்கப்படும் போதெல்லாம் என்னை உருவாக்குதியா? நான் பிழியப்படும் போதெல்லாம் என்னை வெளியேறப்பட்டவனா மாற்றுதியா? கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன், இந்த உலகத்துல உங்களை சிறந்தவனா காட்டுறது ஒண்ணே ஒண்ணுதான். அல்லேலூயா. உங்களுடைய பாடுகள் மாத்திரமே. ஆமென். எனக்காக நீங்க பக்கத்துல தோலை தட்டி சொல்லுங்க, கண்ணீர் விடாதீங்க, கவலைப்படாதீங்க, யாருக்கும் இல்லாத பிரச்சனை எனக்கு ஏன்னு சொல்லாதீங்க. தம்பி, நீ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ சிறந்தவன் ஆயிடுவப்பா. பிசாசுடைய மறைமுகமான காரியம் என்ன தெரியுமா? அதை குறித்து சிந்திக்கவே விட மாட்டான். குற்றப்படுத்துறதுக்குன்னே 4 ஏஜென்ட் வச்சிருக்கான். அது நம்ம வீட்டுல கூட இருக்கும், அது இங்க கூட இருக்கும். நீ அதை அப்படி பண்ணிருக்கலாம், நீ இதை இப்படி பண்ணிருக்கலாம், எப்படி பண்ணிருக்கலாம். ஒரு சிலர், நான் முன்னமே சொன்னேன், நீ வா, நீ முன்னமே என்ன சொல்ல வரல. இப்ப நிலநடுக்கம் வந்துச்சுல, சில தீர்க்கதரிசிகள், நான் முன்னமே சொன்னேன். முன்னமே சொல்லியிருந்தா உயிர் காப்பாத்திக்கலாம்ல. வந்ததுக்கு அப்புறம் தான் கத்த சொல்ல, போய் சொல்லு, நான் முன்னமே சொன்னேன். சரியா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஆமென். ஆமா, அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நம்ம சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆண்டவரே, திராட்சை செடியே உம் கொடினா, ஐயா உம்மோடு இணைந்து